எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. முந்தின வருஷம் நான் எப்படி என் டிப்ரஷன்லேருந்து வெளிய வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு எல்லாரும், "அக்கா நீங்க போட்ட வீடியோக்கு அப்புறம் தான்க்கா நான் வேற லெவல்ல என் வாழ்க்கையில முன்னேறி வந்தேன்." அப்படிலாம் நெறைய பேர் நேர்ல என்கிட்ட சொல்றீங்க. இது அதே மாரி ஒரு டாபிக். ஆனா மோர் சென்சிட்டிவ். இது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் யார் பார்க்கணும்னு நெனைக்கிறீங்களோ, தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க எத பத்தி பேச போறோம் அப்படின்னு. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். ஒரு நாளைக்கு 20க்கும் மேற்பட்ட குடும்ப கதைகள நான் கேட்கிறேன். தே டெல் தியர் ஸ்டோரீஸ். அத சொல்லும்போது நான் மேக்ஸிமம் கேட்கறது பிட்ரயல்ஸ்னா நம்பிக்கை துரோகங்கள். இது நெறைய விஷயங்கள்னால வரல. என் ஃப்ரெண்ட நம்பி நான் என் நகையெல்லாம் குடுத்தேன். ஃபினான்ஷியல் பிட்ரயல்ஸ் நடக்குது. நம்பிக்கை துரோகங்கள் நடக்குது. அதனால அவங்க குடும்பமே சம்பாரிச்சு வச்ச ஒரு விஷயத்த ரொம்ப நம்பிக்கையா வச்சிருக்க ஒருத்தங்கிட்ட போய் குடுத்துடுறாங்க. அதனால அப்படியே ஃபேமிலியாவே டவுன் ஆகுற ஒரு விஷயம் கேட்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட நம்பி இவ்ளோ பெரிய ஒரு சீக்ரெட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆனா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. அது அப்படியே பரவி எனக்கு தான் பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்பிக்கை துரோகங்கள் நெறைய கேட்கிறேன். சீக்ரெட்ட ரிவீல் பண்ணிடுறேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4 பேசிக்கான விஷயம் என்னோட பெரியவங்க எனக்கு சொல்லி குடுத்தது. சோ தட் இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்னா, முதல் விஷயம் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, "உன்னோட ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட போய் நீ என்னைக்குமே அழுகக்கூடாது. ஒரு பெண்ணா இருக்கேன்னா ஒரு ஆண் கிட்ட போய் அழுகாத" அப்படிம்பாங்க. ஒரு ஆணா இருந்தா ஒரு பெண் கிட்ட போய் அழுகாத அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இதுல என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் நெறைய பேர்கிட்ட அழுவேனே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஏஜுக்கு மேல தான் ஏன் அத சொல்றாங்கன்னே நமக்கு தெரியுது. நம்ம நார்மலா நம்மளோட பிரச்சனைகள், இப்ப நம்ம ஒரு ஃபேமிலில இருக்கோம். சும்மா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட போய் ஒரு விஷயத்த நம்ம வீக்கா ஒரு இடத்துல நம்மள காமிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆப்போசிட் ஜெண்டர் நம்ம கிட்ட ஒரு நார்மலா அனுதாபமா நடந்துக்கிறாங்க, ஒண்ணும் இல்லன்னு ஆறுதல் சொல்றாங்கன்னா, அது காலப்போக்குல வேறவா தான் மாறும் ஷர்மி. அதனால நீ என்னைக்குமே ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட உன் வீக்னஸ காட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அத நான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப இல்லனாலும் ஒரு நாள் உங்களுக்கு அது புரியும். என்னைக்குமே நீங்க உங்களோட கஷ்டங்கள ஷேர் பண்ணணும். உங்க ஹஸ்பண்ட் திட்டுறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு யாராவது கிட்ட சொல்லணும் அப்படின்னாலும், கேர்ள்ஸ் உங்களோட கேர்ள் பெஸ்டீஸ் கிட்ட போய் சொல்லுங்க. பாய்ஸ் உங்க பாய் பெஸ்டீஸ் கிட்ட போய் சொல்லுங்க. இது ஒன் ஆஃப் தி சஜஷன். 2வது அட்வைஸ் எங்க அம்மா குடுக்குறது உன்னோட சொந்த அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பிய தவிர்த்து வேற யாருமே உனக்கு அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் 12th, 10th படிக்கும்போது இந்த அண்ணன், எங்க அண்ணன்னு சொல்லிட்டு சுத்துறது, எங்க அக்கான்னு சொல்லிட்டு சுத்துறது நம்மளோட சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. ரொம்ப பயங்கரமா நம்ம அவங்க மேல பிரியம் வச்சிருப்போம். ஆனா நீ நினைக்கிறதே அவங்க நினைக்கணும்னு இல்ல. தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுறது என்னைக்கு வேணாலும் மாறும். அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறது என்னைக்கு வேணாலும் மாறும். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு தப்பா போற மாரி இருந்துரும். சோ என்னைக்குமே நம்மளோட பிளட் ரிலேஷன் தவிர்த்து, அதாவது என்னோட சொந்த என் கூட பிறந்த தம்பியோ, என் கூட பிறந்த அண்ணனோ, இவங்க 2 பேர் தான் உனக்கு ஆப்போசிட் ஜெண்டர்ல அண்ணன் தம்பியை தவிர்த்து, நமக்கு ஃப்ரெண்ட்ஸா அப்படியே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சின்ன லிமிட் என்னைக்குமே இருக்கணும். நம்மளோட சொந்த பிளட் கூட பழகுற மாதிரி அப்படியே போய் மடியில உட்கார்றது, கட்டி பிடிச்சிக்கிறது, லிமிட்டே இல்லாம அப்படியே பவுண்டரிஸே இல்லாம பழகுறதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சேம் உன்னோட சொந்த அம்மா அப்பா மட்டும்தான் உனக்கு அம்மா அப்பா. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாவையும் நம்ம சொல்லுவோம், எங்க அம்மா மாதிரி எங்க அப்பா மாதிரின்னு சொல்லுவோம். ஆனா மாறிதானே தவிர்த்து சொந்த அம்மா அப்பா ஆகாது. இதை நான் சொல்றேன்னா, நான் 10th ஸ்டாண்டர்ட்ல எங்க அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் பெரியம்மா, சித்தி இந்த மாதிரிலாம் என்ன வளர்த்தாங்க. ரொம்ப பாசம் எனக்கு அவங்க மேல. அப்ப நான் என்ன சொல்வேன்னா, உனக்கு இந்த உலகத்திலேயே யாரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எங்க அம்மாவையும் எங்க பெரியம்மாவையும் சொல்லுவேன். 2 பேரையும் ஒரே ஸ்கேல்ல நான் வைப்பேன். ஏன்னா அப்ப எங்க பெரியம்மா தான் எனக்கு ஃபுல்லா சமைச்சு கொடுக்கறது. ஆனா எங்க அம்மா ஷி வாஸ் ஏர்னிங். அவங்க தான் எனக்கு ஃபுல்லா ப்ரொவைட் பண்றது. ஆனா அந்த வயசுல எனக்கு பெருசா இந்த டிஃபரன்ஸ் பார்க்க தெரியல. அப்ப நான் சொல்ல, யாரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், பெரியம்மாவையும் உங்களையும் தான் பிடிக்கும்னு ஒரே தராசுல வைக்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க, அப்படி பண்ணவே கூடாது. உனக்கு ஒருத்தங்க கொஞ்சம் ஓவரா லவ் கொடுக்கும்போது அங்க தாவிரக்கூடாது. உனக்கு யாரு பெர்மனன்ட், உனக்கு கடைசி வரைக்கும் யாரு வருவா உன் கூடன்னு பார்க்கணும். உன் பிளட், உன் சொந்த அம்மா அப்பா. உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்தா உன் ஹஸ்பண்ட் உன் கூடயே வருவாரு. உன்னோட கிட்ஸ் வந்தா உன் கிட்ஸ் உங்க கூடயே வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லிமிட்ல போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை எங்க அம்மா சொல்லும்போது எனக்கு இப்ப அது புரியுது. உங்களுக்கு யாராவது ரிலேட் ஆச்சு அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒப்பீனியன் ஆர் சஜஷனா நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் சொல்றேன். இதுதான் கரெக்ட்னு நான் சொல்லல. சோ நம்ம வில் கெட் இன்டு தி டாபிக் ஃபர்ஸ்ட். சோ இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பத்தி தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் லைன் இது நம்மளோட குடும்பத்துல இருந்து இது எப்படி நம்மள பிரிச்சு கூப்பிட்டு போகுது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாமே உங்ககிட்ட இதை ரிலேட் பண்ணிலாம் பார்க்க வேணாம். ஜஸ்ட் வாட்ச், ஒரு நாலேஜா நீங்க எடுத்துக்கலாம். இப்படியும் நமக்கு நடக்கலாமா, அப்ப நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணுங்கிற மாதிரி கூட நீங்க இருந்துக்கலாம். ஸ்டார்டிங்ல நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை சால்வ் பண்ணாம அதுல இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கிறது நம்மள மொத்தமா நம்மளோட ஃபேமிலில இருந்து பிரிச்சிரும். ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, இப்ப நம்மளோட பார்ட்னரை நமக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை வந்தா அதை சால்வ் பண்ணி நம்ம பார்ட்னரை இன்னும் நம்ம கூட க்ளோஸ் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறது ஒரு கரெக்டான ரிலேஷன்ஷிப்புக்கு. இது பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சு தப்பிச்சு போவேன், பிரச்சனை சேர்ந்துகிட்டே போகும், அவன் தானே கஷ்டப்படுறா, அவன் தானே அழுகுறா, அழுதுட்டே இருக்கணும், அவ ஒரு பிரச்சனையை மாத்து அப்படின்னு சொல்லும் போதோ, இல்ல ஹஸ்பண்ட் உங்க வைஃப் கிட்ட நீ
இந்த விஷயத்த மாத்திக்கிட்டா எனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லும்போது, அத மாத்தாம அப்படியே இருந்து எமோஷன்ஸ பைல் அப் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட குடும்பத்துல இருந்து உங்கள அது விலக்கி கூப்ட்டு வந்துரும். ஏன் அப்படின்னா, இந்த மாரியான பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகும், வீட்டுக்கு போறதுக்கே நமக்கு பிடிக்காம போயிடும். வேலைய விட்டுட்டு வீட்டுக்கு போணுமா, அப்படியே ஒயின் ஷாப் போயிரலாம் அப்படிங்கிறதும், கேர்ள்ஸ் எல்லாம் வேலைக்கு போறீங்கன்னா, வேலைய விட்டுட்டு வீட்டுக்கு போணுமா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிரலாம். இல்ல கிட்ஸ கூப்பிட்டு எங்கேயாவது வெளிய போய் சுத்திட்டு வரலாம் நம்ம. ஏதாவது மாலுக்கு போலாம். வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்காம ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட குடும்பத்துல இருந்து ரொம்ப விலகி இருக்கீங்க. இது உங்களுக்கு நல்லதே இல்லங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்னைக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எப்படி தெரியுமா? எப்பதான் என் வைஃப பார்க்க நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு நினைக்கிறதும், ஒரு வைஃப் வந்துட்டு எப்பதான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு லாங்கிங்ல இருக்கிறதுக்கு பேர் தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப். இது 40 வயசா இருந்தாலும் 60 வயசா இருந்தாலும் மாறவே கூடாது. ஐயோ அந்த மனுஷன் வந்துருவாரா அப்படின்னு நினைக்கிற ஒரு வைஃபும், ஐயோ நான் வீட்டுக்கு போய் அவன் மூஞ்சி பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹஸ்பண்டும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் வைஃபா இருக்கீங்க. ஆனா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம்னு அர்த்தம். அந்த ஒரு லாங்கிங்னஸ், என்னோட கிட்ஸ் கூட போய் நான் விளையாடணும். குழந்தைங்க வந்திருப்பாங்களா வீட்டுக்கு, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலே என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது உங்க குடும்பத்தை பத்தின யோசனைகள் உங்களுக்கு இல்ல அப்படின்னா, there is no love in your cute little family. அத நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்க வந்துட்டு லவ் இல்ல. இப்ப என் ஹஸ்பண்ட் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. கிட்ஸ் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, எத்தனாவது படிக்கிறாங்கன்னு தெரியல, என்ன ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அவர் இங்க அட்டாச்சாவே இல்ல அப்படின்னா, அப்ப வேற எங்கேயோ அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இந்த போன் பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம், அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஐயோ இது வந்துட்டு பவுண்டரியை மீறீங்க, என்னோட போன் எப்படி நீங்க பார்க்கலாம், உங்க போன் எப்படி நான் பார்க்கலாம்னா, போன் இஸ் மோர் லைக் ஹவுஸ். நம்மளோட பர்சனல்ஸ் எல்லாமே இருக்கிறது ஒரு போன். நீங்க வந்துட்டு பாஸ்வேர்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல அவசியம் இல்ல. பட் ஸ்டில் டக்குன்னு போனை கேட்டா கொடுக்குற ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன்லயாவது நீங்க இருக்கணும். எதுக்கு என் போன் நீ பாக்குற, எதுக்கு என்னோட பாஸ்வேர்டு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அதுவுமே ஒரு டவுட் குறிதான். அதையும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அடுத்து கண்டினியூஸா பார்ட்னரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நீ குண்டாயிட்ட, நீ ஆஃப்டர் பிரெக்னன்சி உனக்கு சாக ஆயிடுச்சு பிரஸ்ட் எல்லாம், எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறதா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்ல லவ் இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு குறைகளே இருக்காது. அதாவது நீங்க 80 கிலோ இருந்தாலும் 100 கிலோ இருந்தாலும் அழகுதான் கண்ணுக்கு. என்னைக்காவது நம்ம அம்மா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏமா இவ்வளவு குண்டா இருக்கான்னு சொல்லியிருக்கோமா, இல்ல நம்ம அப்பாக்கு தான் வந்துட்டு ஒரு வீசிங் இருந்துச்சுனாலோ, தும்மும் போது இருமும் போதுலாம் மொத்த வீட்டுக்கும் கேட்கற மாதிரி தும்முவாங்க. ஆனா என்னைக்காவது நம்ம குறை சொல்லியிருக்கோமா? ஏன்னா we truly love them. அதே மாதிரி கிட்ஸ் வந்துட்டு வீட்டுல நிறைய பிரச்சனை பண்ணலாம். கிட்ஸ் வந்துட்டு சின்ன வயசுல ஏதாவது ப்ராப்ளம் நமக்கு வருதுனாலும் அம்மாவோ அப்பாவோ கிட்ஸ் மேல வந்துட்டு ரொம்ப குறை சொல்ல மாட்டாங்க. கேம் புள்ள நல்லா பண்ணிடுவா, உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாமே தவிர that will not be any சும்மா அது தப்பு தப்பு தப்புன்னு பேச மாட்டாங்க. ஏன்னா அங்க லவ் இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒரு இடத்துல ரொம்ப குறைகள் ஜாஸ்தியாகவும் அப்ரிசியேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சுனாலே there is no love there. and next வந்துட்டு நான் தான் ரைட்டு, நீ தப்பு, கண்டினியூஸ்லி டீக்ரேடிங் யுவர் பார்ட்னர். உனக்கு இது கூட தெரியலையா, உனக்கு அது கூட தெரியலையா அப்படின்னா, இப்ப தெரியலன்னா என்ன, நம்மளோட குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களை வந்துட்டு ஏபிசிடி சொல்லி கொடுக்குறோம். நம்ம 10 டைம் கேட்கறாங்க சொல்லி கொடுக்குறோம். 11வது டைம் வந்துட்டு மண்டையிலே போட்டு என்ன உனக்கு புரியலையான்னு கேட்போமா, இல்ல 11வது டைமும் பொறுமையா சொல்லி கொடுப்போமா? அதே தான் நம்ம பார்ட்னரும். when you love your partner 100 டைம் கேட்டாலும் இதுடா இதுடா, இப்போ ஒரு கேப் புக் பண்றதுக்கு தெரியல நம்ம அம்மாக்கு எவ்வளவு பொறுமையா சொல்லி கொடுக்குறோம், அதே தான் நம்மளோட பார்ட்னருக்கும். சோ நம்மளோட குழந்தைங்களை எந்த அளவுக்கு பொறுமையா ட்ரீட் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களோட பார்ட்னர்ஸையும் நீங்க ட்ரீட் பண்ணணும். சோ இது எதுவுமே என்னோட ரிலேஷன்ஷிப்ல நடக்கல மேம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணணும். there is something wrong. ஏதோ ஒரு ஓட்டை நீங்க அடைக்காம இருந்திருக்கீங்க. அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நீங்க பார்த்து you have to talk to your partner. open talk. எனக்கு இது பிடிக்கல, ஏன் இப்படி நடக்குது, என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசாம எங்க பேச போறீங்கன்னு சொல்லிட்டு உங்க பார்ட்னரோட லாங்குவேஜ்ல போய் பேசணும். அவர் கத்துனா பிடிக்காதுன்னா கத்தாதீங்க, பொறுமையா பேசுங்க. 4 பேருக்கு முன்னாடி அம்மா அப்பா முன்னாடி வந்துட்டு கத்துனா பிடிக்காது அப்படின்னா ஒரு டின்னர் கூட்டு போங்க, உட்காந்து பேசுங்க. நிறைய பேசி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. அண்ட் இந்த பிட்ரேஸ் வந்துட்டு ஏன் மேக்ஸிமம் நடக்குதுன்னா, சின்ன வயசுல இருந்து நமக்கு வந்துட்டு திருட்டு மாங்காய் இனிக்கும் இனிக்கும்னு சொல்லி கொடுத்தாங்களே தவிர்த்து மாங்காயை திருடக்கூடாதுன்னு வந்துட்டு பெருசா யாரும் சொல்லி கொடுக்கல. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது நமக்கு பேசிக்கா தெரியும். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்துட்டு திருட்டு மாங்காய் இனிக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரிதான் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸும் வந்துட்டு நடக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு வைஃபா இருக்காங்க, இதே வைஃப் தான் நம்ம 5 வருஷம் லவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த லவ் பண்ண ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா, என்னைக்காவது வர போன் கால்ஸ், என்னைக்காவது வர மெசேஜஸ், என்னைக்காவது மீட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு லாங்கிங்ல இருப்போம், ஏங்கிட்டே இருப்போம். என்னைக்காவது தான் எப்பயாவது கிடைக்கும், which is called திருட்டுமாங்க. எப்பயாவது தான், எப்ப பார்த்தாலும் போய் தேடிட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த விலகி போனா நெருங்கி வரும் கான்செப்ட்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு தூரமா இருக்கும்போது அந்த பொருள் மேல ஓவரா ஆசை வரும். சோ எப்பயாவது பேசும்போது நீங்க சர்ப்ரைஸ் கொடுத்துப்பீங்க, மந்த்லி ஒன்ஸ் வெளியே போய் சாப்பிடுவீங்க, இல்லைன்னா ஒரு ட்ரிப் போயிட்டு வருவீங்க, சும்மா ஒரு கொடைக்கானல் ஊட்டின்னு. எல்லாமே வந்துட்டு சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாத மாதிரி அன்னோயிங்கா பண்ணும்போது அதுல ஒரு கிக் இருக்கும். அந்த கிக் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதனாலதான் லவ் பண்ணும்போது இப்படி இருந்தா அப்படி இருந்தா, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நார்மலா என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிறது நிறைய
நிறைய பேர் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? நம்ம வீட்ல அம்மா, அப்பா இருக்காங்க. என்னைக்காவது நம்ம அம்மா, அப்பாவ மதிச்சிருக்கோமா? டெய்லி டெய்லி அம்மா சூப்பர், அப்பா சூப்பர்ன்னு கையெடுத்து கும்பிட்டுருக்கோமா? என்னைக்குமே அவங்க வீட்ல தான் இருக்காங்க. அவங்க ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் மாரி இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஒரு 1 இயர் இல்ல 2 மந்த்ஸ்லயே என்ன ஆயிடும்னா, அவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம என்னென்னலாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாம பண்ணோங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். ஆஃப்டர் 25 இயர்ஸ் நம்மள வந்துட்டு கட்டி குடுக்கும்போது, 25 வருஷமா வளர்த்த நம்ம அம்மா, அப்பா கூடயே நமக்கு இவ்ளோ சண்டை வரும்போது, இப்பதான் பழகி ஒரு 5 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்த நம்மளோட பார்ட்னர் கிட்ட நமக்கு எத்தனை சண்டை வரும். ஆனா அம்மா, அப்பா கிட்ட சண்டை வந்தா நம்ம பிரிஞ்சு வரோமா? ஏன்னா பெத்த மனசு பிஞ்சு, புள்ள மனசு கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி மேரேஜ் லைஃப்ல வந்துட்டு யாராவது ஒருத்தவங்களோட மனசு வந்துட்டு பிஞ்சாதான் இருக்கணும். என்ன பண்ணாலும் நான் பொறுத்து போயிருவேன் அப்படிங்கிறது. உங்களோட லவ் வந்துட்டு ரொம்ப ஓவர் கம் பண்ணி அவங்களோட கோவத்த ஒரு நாள்ல ஒரு நாள் தணிச்சிரும். அது ஒரு லிமிட்டட் பீரியட்லயே நடக்கணும். இப்ப மேரேஜ் லைஃப்ல நான் ஏன் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள நீங்க வந்துட்டு சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா, எஸ்கேப் ஆகும்போது இந்த ஆணோ இல்லனா பெண்ணோ வந்துட்டு வெளியே போகும்போது என்ன ஆகும்? அதாவது நம்ம கஷ்டங்கள ஒரு 4 பேர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது தப்பில்ல. அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லையா? ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட என்னைக்கும் போய் கஷ்டங்களோ, அழுகையோ பண்ணக்கூடாது. அது தப்பா முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காங்க. இப்படி போய் சொல்லும்போது என்ன ஆகும்னா, அங்க இருந்து ஒரு பாசம் வரும். நம்ம வீட்ல கிடைக்காத ஒரு பாசம் வரும். அந்த பாசம் கரெக்ட்டான பாசம் இல்ல. நிரந்தரமான பாசம் இல்ல. அப்ப அங்க இருந்து வரும்போது நமக்கு என்ன ஆகும்? இதே லவ் பண்ணும்போது இருந்த ஒரு சிச்சுவேஷன் இங்க அமையும். அவங்க வந்துட்டு வெளிய வொர்க்குக்கு போகும்போது தான் பார்க்க முடியும். இல்ல ஏதாவது நம்ம பொய் சொல்லிட்டு வெளிய போ முடியும். அவங்களோட ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ்க்காக நம்ம வீட்ல வந்து திருட்டுத்தனம் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். அந்த ஒரு அட்ரினல் ரஷ் இருக்கு இல்லையா? அந்த ஒரு திருட்டுத்தனம் அப்படின்னும் சொல்லலாம். அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு டோபமைன கொடுக்கும். டோபமைன்னா ஒரு எக்ஸைட்டிங் ஹார்மோன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நெறைய பேரு அடிக்ட் ஆயிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, சொந்த ஃபேமிலிய விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. இங்க சுத்தமா லவ் கம்மியாயிட்டு, இந்த புது ஒரு அதாவது 40 வயசுல இந்த மாரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா, 40 வயசுல எனக்கு வந்துட்டு பட்டாம்பூச்சி பறக்குமா? அப்படிங்கிற மாரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த பட்டாம்பூச்சிய தேடி போயிடுறாங்க. ஆனா இந்த பட்டாம்பூச்சி நிலையான பட்டாம்பூச்சி இல்லங்கிறது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இஃப் அட் ஆல் உங்களோட ரிலேஷன்ஷிப் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக்கா இருக்கு. காலையில போட்டு அடிக்கிறாங்க, மதியமும் போட்டு அடிக்கிறாங்க, ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு தான் வராரு. வீட்டுக்கு ஒரு நாளும் வரதில்ல. வேலை தான் செய்றாரு. ஆனா டெய்லி 2 மணி, 3 மணி. அவருக்கு இன்னொருத்தவங்களோட கான்டாக்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாரி ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா, நீங்களும் இந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகணும்னு எந்த அவசியமே இல்ல. நீங்க வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க அவ்ளோ உங்களுக்கு இது டிப்ரஷன் குடுக்குது அப்படின்னா மட்டும் நீங்க நெறைய ட்ரை பண்ணி அவர் மாறல அப்படின்னா, யூ ஹேவ் டூ எண்ட் அ ரிலேஷன்ஷிப் அண்ட் கெட் இன்டூ அனதர் ரிலேஷன்ஷிப் ஆர் தனியா இருக்கிற மாரி கிட்ஸோட இருக்கிற மாரி பிளான் பண்ணணும். அதேதான் ஆண்களும். உங்க வைஃப் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க. யூசுவலான நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவ வந்துட்டு என்ன அசிங்கப்படுத்துறா, என்ன அவமானப்படுத்துறா, எவ்ளோ பண்ணாலும் அவளுக்கு வந்துட்டு போதும்னு சொல்ல மாட்டேங்கிறா, எனக்கு இன்னும் காசு வேணும், நெறைய விஷயங்கள் கிட்ஸ பாத்துக்க மாட்டேங்கிறா. இந்த மாரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு டேக் அ டெசிஷன். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னு வச்சுக்க கூடாது. இங்க என் வைஃப் இப்படிதான் இருப்பா. ஆனா ஷி இஸ் மை ஹோம் பிகாஸ் வி ஹேவ் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சனோட இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இது வந்துட்டு உங்களுக்கு மினிமல் ஹாப்பினஸ். ஆனா நீங்க அழகா கட்டி வச்சிருக்கிற ஒரு கூட்ட வந்துட்டு நீங்க மொத்தமா டெஸ்ட்ராய் பண்றீங்க. யூ திங்க் நம்ம வந்துட்டு இத அப்படியே சீக்ரெட்டாவே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவானுங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது மாட்டினாதான் என் வைஃப் கிட்ட நான் போய் இது பண்ணுவேன்னு இல்ல. நீங்களே வந்துட்டு யூ ஹேவ் டு திங்க் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட். when you're in a relationship, அதாவது புதுசா லவ் பண்ணாலும் சரி, ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, நம்மளோட உடம்புல 2 முக்கியமான உறுப்பு வந்துட்டு சுத்தமாவே வேலை வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா செய்ய ஆரம்பிச்சிடும். அதுல ஒரு உறுப்பு நம்ம மூளை சுத்தமா வேலை செய்யாது. எது கரெக்ட் எது தப்பு ஒண்ணும் தெரியாது. எல்லாமே சூப்பர். நமக்கு இப்போதைக்கு பட்டர்ஃப்ளை வருதா அவ்வளவுதான். 2வது ஒண்ணு மூளை வேலை செய்யல. 2வது ஓவரா வேலை செய்யற ஒரு உறுப்பு என்ன? மனசு, ஹார்ட். ஹார்ட் வந்துட்டு என்ன பண்ணும்? நார்மலா 1/2 லேப்டாப் விட நைட் ஃபுல்லா லேப்டாப், காலையிலயும் லேப்டாப், வேலைக்கு கிளம்பும்போது அவங்கள பார்க்க போறோம்னு ஒரு லேப்டாப். தேவையில்லாத லேப்டாப் நமக்கு வேண்டவே வேண்டாம். இந்த 2 உறுப்புகளும் கரெக்டான அளவுல வேலை செய்யும் போது நிம்மதியான ஒரு லைஃப் லாங் இருக்கும். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த 2 உறுப்பு வந்துட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த லவ் பீரியட்லயோ இல்ல ஒரு இல்லீகலா நடந்துட்டு இருக்க ஒரு பீரியட்லயோ வந்துட்டு எப்படி மூளை வேலையே செய்யாது, மனசு ஓவரா வேலை செய்யும். ஆனா ஒரு 2 வருஷம் இதுலயே நீங்க இருந்துட்டீங்கன்னா 3வது வருஷம் யாராவது என்ன மாதிரி உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணும்போது மூளை என்ன பண்ணும்? வேலையே செய்யாத மூளை ஓவரா வேலை செய்யும். இவங்க சொல்றது கரெக்ட் தானே. 2 இயர்ஸா நம்ம வந்துட்டு யாருக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கோம், ரொம்ப அழகா நம்மளோட குடும்பம் இப்படி இருக்கு, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கோம், நைட் எல்லாம் தூங்க விடாது மூளை, ஓவரா யோசிப்பீங்க. இது ஆண்களுக்கு மட்டும் நான் சொல்ல, பெண்களுக்கும் சேர்ந்துதான் நான் சொல்றேன். நீங்க நினைப்பீங்க, ஐயோ இவர் நம்மள கல்யாணம் பண்ணிப்பாரு, உங்களோட வைஃப் எல்லாம் விட்டுட்டு வந்து நம்மள கல்யாணம் பண்ணிப்பாரு. வாய்ப்பே இல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது. நீங்களும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு உறுதுணையா இருக்க வேண்டாம். ஒரு அழகான குடும்பத்துல இருந்து ஒரு ஆணை ஏன் நம்ம பிரிச்சு எடுக்கணும்? எதுக்கு அந்த அவசியம் நமக்கு?
நமக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கல்யாணமே ஆகாத ஒரு பர்சனோ இல்ல ஒரு டிவோர்ஸ் ஆகி அவங்க 100% சிங்கிளா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பர்சனையும் நம்ம தாராளமா தேடி போகலாம். அது வந்துட்டு நமக்கு நிலையான ரிலேஷன்ஷிப். அவங்க கூட வெளியே சுத்தும் போதும் நீங்க தைரியமா வெளியே சுத்தலாம். அவங்க கூட போன் பேசும்போது தைரியமா போன் பேசலாம். யாருக்கும் பயந்து பயந்து அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆல்ரெடி மேரிடா ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கூட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது என்னைக்காவது தான் போன் பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸ் அந்த போனுக்காக 7 நாளும் வெயிட் பண்ணி டிப்ரெஷனுக்குள்ள எதுக்கு போறீங்க? நமக்கு அது அவசியமே இல்லைங்கிற நான். அதே மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் த பிட்ரேயல்ஸ் ஹேப்பன்ஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட தான். அப்ப நம்மளோட ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை நம்ம பண்ணணுமா? தேவையா நமக்கு? நம்ம அந்த அளவுக்கு சீப்பா நம்ம போயிட்டோமா? அந்த அளவுக்கு கேரக்டர்லெஸ்ஸா போயிட்டோமா அப்படிங்கறது நீங்க யோசிக்கணும். ஐ நோ தேர் இஸ் சம் நீட்ஸ். இப்ப நீங்க தனியா இருக்கீங்க. ஏன்னா we humans are co-dependent. அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. we will always need someone. அது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல அக்காக்கு தங்கச்சி, தங்கச்சிக்கு அக்காவா இருக்கலாம், இல்ல நிறைய பேர் எங்க அம்மா எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கலாம், இல்லைன்னா இந்த ரிலேஷனுக்குள்ளேயே வந்துட்டு எங்க சித்தி நானும் சேர்ந்தோம்னா அவ்வளவுதான் ஒரே வித்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலையான ரிலேஷன்ஷிப்ஸ் கூட வந்துட்டு நீங்க உங்களோட எல்லா இன்னும் அவுட்ட ஷேர் பண்றது மாதிரி வச்சுக்கோங்க. க்ளோஸாவும் இருந்துக்கோங்க. நான் திருப்பி சொல்றேன், இது வந்துட்டு ஒரு நான் பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி நடுவுல வர பட்டர்ஃபிளைஸ். ஒருவேளை நம்ம இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு செகண்ட் தாட்டே இல்லாம நாளைக்கே போய் நோ சொல்லிட்டு நம்மளோட ஃபேமிலியோட இருந்துக்கோங்க. அப்ப எனக்கு என் ஃபேமிலியில நிம்மதி இல்லை அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு நாய்க்குட்டி வாங்குறோம். அந்த நாய்க்குட்டிக்கு வெஜிடேரியனா நம்ம வச்சிருக்கோம். காய்கறி, பழங்கள் இந்த மாதிரியே போட்டு நம்ம வளர்த்துறோம்னா அது நல்லா சாப்பிடும். ஆனா அந்த நாய்க்குட்டிக்கு நான் வெஜிடேரியன் லைட்டா ஸ்மெல் பண்ணியோ டேஸ்ட் பண்ணி காமிச்சிருச்சுன்னா வீட்டு சாப்பாடு அதை சாப்பிடாது. விச் இஸ் வெஜிடேரியன் அதை தொடவே தொடாது. நம்ம வாயை திறந்து ஊட்டி தான் விடணும். அதேதான் வந்துட்டு நம்ம மனுஷங்களுக்கும். நீங்க ஒரு ஃபேண்டசி லவ் பாத்துட்டீங்க, ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃபிளை எல்லாம் பாத்துட்டோம் நம்ம அப்படின்னா திருப்பி பேக் டு ஃபேமிலி வர்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா எது வந்துட்டு நம்மளோட ஃபியூச்சருக்கு நல்லது, நம்ம ஃபேமிலிக்கு நல்லது, நம்ம கிட்ஸுக்கு நல்லது, நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு எது நல்லதுன்னு பார்த்தாலே நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சிடும். நம்ம குடும்பம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணை மூடி யோசிக்கலாம் வேணா இப்படி தெரிஞ்சிடும். சோ அது கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாம அதுக்கப்புறம் டிப்ரெஷனுக்கு போகாம பாத்துக்கோங்க. ஐ ரியலி வாண்டட் டு ஷேர் திஸ் டாபிக். ஏன்னா நிறைய பேர் டிப்ரெஷன் ஒரு ஃபோன் பண்ணுவாரான்னு வெயிட் பண்றேன். எதுக்கு நான் என்ன சொல்றேன், கோ டு a perfect permanent relationship அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாத்துலயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சோ ஒருவேளை நான் வந்துட்டு மாறி வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க உங்களோட ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு, என்ன நமக்கு லேக் ஆச்சோ அதை உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து கேளுங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்க வைஃப் கிட்ட உட்காந்து கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்டா, ஐ ரியலி ஃபீல் குட், இது மாத்திக்கிட்டேன்னா நல்லா இருக்குங்கிறது சொல்ற விதத்துல சொன்னா, அதாவது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையுங்கிறது தெரியும் இல்லையா? சோ சொல்ற விதத்துல சொன்னா உங்க வைஃபோ உங்க ஹஸ்பண்டோ 100% கேட்பாங்க. சோ இப்ப நம்ம நிறைய பேருக்கு தோணி இருக்கும், யோ இது வேணாம் அப்படின்னு தோணி இருக்கும். ஆனா இது கேட்டதுக்கு அப்புறம் ஓகே வில் ஜஸ்ட் ட்ரை. ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்கிட்ட நம்ம பொறுமையா போறோம். ஒரு ஹெச்ஆர் நம்மளை பிடிச்சி கத்துறான், ஒரு ஓனர் நம்மளை பிடிச்சி கத்தான்னு கத்துறாங்க. ஆனா அவங்க கிட்ட எல்லாம் பொறுமையா போறோம். நம்ம வீட்டுக்குள்ள நமக்காக வாழ்ற நம்மளோட வைஃப், நானே உலகம்னு நினைச்சிட்டு இருக்கிற என்னோட ஹஸ்பண்ட், இவங்க கிட்ட நான் லவ் கொடுக்காம நான் யார்கிட்ட போய் கொடுக்க போறோம்? உங்களோட கேரக்டர் நீங்க மாத்துங்க. ஐ நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களை ரொம்ப டெம்ப்ட் பண்ணும். ஆனா எங்க அம்மா திருப்பி சொல்ற மாதிரி ஆல்வேஸ் அவே ஃப்ரம் டெம்ப்டேஷன். ஒரு விஷயம் உங்க குடும்பத்தை விட்டு உங்களை பிரிச்சு கூட்டு போகுது அப்படின்னா 100% கண்ணை மூடிட்டு நீங்க அந்த விஷயத்துக்கு நோ தான் சொல்லணும். ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே அவன் குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். ரீசெண்டா கோபிநாத் சார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். அவர் சொல்றாரு, எல்லா வைஃபும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவர் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாரு, அவருக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோண கூட மாட்டேங்குது, கிட்ஸ் கூட விளையாடவே மாட்டேங்கிறாங்க, அவருக்கு தேவை அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு கிரிக்கெட், சண்டே ஆனா வெளியே போயிடணும், காலையிலனா வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸோட போயிடணும். அவர் சொல்றது, அப்ப எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், கிரிக்கெட் தான் முக்கியம், போன் தான் முக்கியம், காலையில வாக்கிங் தான் முக்கியம்னா அப்ப சமைச்சு உங்களை பாத்துக்கிட்டு குழந்தைங்களை பெத்து போடுறதுக்கு மட்டும் தான் வந்துட்டு வைஃபா? யூ கேன் ஸ்பெண்ட் டைம் வித் ஹரா? ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுனாலே வைஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ யூ ஷுட் லாங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்க ஏங்கணும். ஐயோ அவர் வந்தா நீங்க சந்தோஷமா இருக்கணும். யூ ஷுட் வெயிட் ஃபார் யுவர் கிட்ஸ் டு கம் டு யுவர் ஹோம். அதாவது வீட்டுக்கு வர்றதுக்கு எப்ப குழந்தைங்க வருவாங்க, எப்ப என் புருஷன் வருவாரு அப்படின்னு wait. அதே மாதிரிதான் ஹஸ்பண்டும் எப்ப வீட்டுக்கு போய் நம்ம வைஃபை பார்ப்போம், எப்ப நம்ம குழந்தைங்களை கையில எடுத்து கொஞ்சுவோம், எப்ப அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்ப தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா அந்த மார்னிங் டீ டைமோ இல்ல மார்னிங் உங்களோட ஹெல்தி டாக்கிங் டைம் வந்து யூ ஹேவ் டு லாங். இது 55 வயசானாலும் 80 வயசானாலும் அந்த ஒரு ஏக்கம் என்னைக்கும் இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களோட ஃபேமிலியை வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் நெட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒண்ணுதான் பெர்மனன்ட். சோ வாட் எவர் இட் இஸ், உங்களை வந்துட்டு உங்க குடும்பத்தை விட்டு பிரிக்கிற ஒரு குடி பழக்கமா இருக்கட்டும், இல்ல போதை பழக்கமா இருக்கட்டும், இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் திங்கா இருக்கட்டும், இல்ல கேம்பிளிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நோ சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வரதுக்கு என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணுங்கிறத பாருங்க. ஐ ஹோப் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேரோட லைஃப் மாத்தும்னு நினைக்கிறேன். சோ இன்னொரு நாள் இன்னொரு அழகான டாபிக்கோட நான்
உங்ககிட்ட வந்து பேசுறேன். அண்ட் நான் சொன்னது இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு ட்ரை டு அப்ளை அண்ட் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுங்க. ஆமா, நம்ம பண்ண தப்பு. அப்படியே நீங்க வந்துட்டு ரொம்ப அப்படியே குற்ற உணர்ச்சியிலயும் போக வேணாம். தப்பு எல்லாரும் பண்ணுவாங்க. நானும் பண்ணுவேன், நீங்களும் பண்ணுவீங்க. சோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பண்ணத மறந்துடணும். என்னைக்குமே லீவ் யுவர் பாஸ்ட் பிஹைண்ட். இனி ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம்? நாளையில இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நான் வந்துட்டு ஃபுல்லா திருந்தி மாற போறேன், வாழ போறேன், சூப்பரா இருக்க போறேன். அது மட்டும்தான். நம்ம இவ்ளோ துரோகம் பண்ணிட்டோமே நம்ம வைஃபுக்கு, நம்ம ஹஸ்பண்டுக்கும், அவளெல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். ஒரு மனுஷன் மாற்றம் அப்படிங்கிறது வந்துருச்சுனாலே அவன் லைஃப் புதுசா மாறின மாதிரி தான் அர்த்தம். ஸோ ஐ ஹோப் திஸ் சேஞ்சஸ் யுவர் லைஃப். அண்ட் நமக்கு தேவையான ஹெல்ப் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி என்னோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீல் see in another video. So until then, it's Sharmika. Bye.